வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ ஏற்கனவே நம்ம இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் சொல்லியிருக்கோம், நான் வந்து ஒரு பிஜி அசிஸ்டன்ட் 11th 12th இங்கிலீஷ் டீச்சர் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஸோ பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பிக்கு கைடன்ஸ் எந்த அளவுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கனோ அதே அளவுக்கு பசங்களுக்கு, அதாவது என்னோட பசங்களுக்கு 11th 12th ஒரு கைடன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற ஐடியா இருந்துச்சு. ஸோ இட் மே பி ஹெல்ப்ஃபுல் டு அதர்ஸ். எப்படி இருந்தாலும் அவங்களோட டீச்சரை கண்டிப்பாக ஃபாலோ பண்ண போறாங்க. பட் எனிஹவ் ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தேடும் போது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கட்டும் அப்படின்ற நான் நினைக்கும் போது ஃபர்ஸ்ட் என் மைண்ட்ல வந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமம் லேர்னிங் மெட்டீரியல். ஸோ எல்லாருமே மினிமம் லேர்னிங் மெட்டீரியல் வந்து தேடுவாங்க, கிடைக்கணும் அப்படின்றது நம்மளே சர்ச் பண்ணிருப்போம். நம்ம பசங்களுக்கு இதை விட சிம்பிளிஃபைடா எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு நானே நிறைய தடவை சர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ பிடிஎஃப் சர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோல கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி என்னால முடிஞ்ச வரைக்கும். ஸோ இஃப் யூ ஹாவ் எனி சஜஷன் ஃப்ரம் த ஸ்டூடெண்ட் சைட் ஆர் ஃப்ரம் த டீச்சர்ஸ் இன் த இங்கிலீஷ் கம்யூனிட்டி, யுவர் சஜஷன்ஸ் ஆர் மோஸ்ட் வெல்கம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஹையர் செகண்டரி செகண்ட் இயரோட மினிமம் லேர்னிங் மெட்டீரியல் ஃபார் 5 மார்க்ஸ் பார்ட் 1, பார்ட் 2, 3 வருது. ஸோ இப்போ பார்ட் 1ல நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா 5 மார்க்ல நமக்கு எல்லாருக்குமே தெரியும் 41, 42, 43 அப்படிங்கிறது ஒரு பேராகிராஃப். ஸோ ப்ரோஸ் பேராகிராஃப், போயம் பேராகிராஃப் அண்ட் சப்ளிமெண்டரி பேராகிராஃப். இதுல வந்து ஃபர்ஸ்ட் 3 into 3 9 பேராகிராஃப்ஸ் அவனுக்கு தெளிவா தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஓரளவுக்கு அவனால அந்த 3 கொஸ்டின்ஸ் 41, 42, 43 மூணையும் அட்டன் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால நான் இந்த ஐடியா, அதாவது நீங்க திரும்ப திரும்ப இதை நான் இன்சிஸ்ட் பண்ணி சொல்றது என்னன்னா, இட் இஸ் அ வெரி மினிமம் லேர்னிங் மெட்டீரியல். ரொம்ப புரியாதவங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கவங்களுக்காக கொடுத்துருக்குது. ஸோ நல்ல கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸ், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ளீஸ் டோன்ட் ஃபாலோ திஸ். அப்டேட்டட், ஒருவேளை நான் சஃபிஷியன்ட் டைம் இருந்துச்சுன்னா அடுத்தடுத்து ஃபார் லேட் திஸ் இஸ் ஃபார் லேட் ப்ளூமர்ஸ், நான் கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி நான் தனித்தனியா வீடியோ சொல்றேன். இது மினிமம் லேர்னிங் மட்டும்தான். எதுவுமே எழுதா, நத்திங் இஸ் பெட்டர் than something சொல்றாங்க. எதுவுமே எழுதாம இருக்கிறதுக்கு இந்த சம்திங் எழுதுங்க அப்படிங்கிறதா. ஸோ நல்லா படிக்கக்கூடிய பசங்க டெஃபினட்டா சொல்றேன், இதை ஃபாலோ பண்ண வேண்டாம். ரொம்ப மினிமம் லேர்னிங் மெட்டீரியல் தான் இது. ஸோ வீடியோக்குள்ள போகும்போது நம்ம ஃபர்ஸ்ட் 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா. ஸோ ரொம்ப மினிமமான பாயிண்ட்ல கொடுத்துருக்கேன். 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா. நிக்கோலோ அண்ட் ஜாக்கப்போ வேர் பிரதர்ஸ். ஸோ 2 பேரும் பிரதர்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். 12 and 13 ஏஜ். வார் ரூயின் தர் ஃபேமிலி. அவங்களோட ஃபேமிலி நல்லா தான் இருந்துச்சு, பட் என்ன ஆகுது, வார் வந்து கெடுத்துருச்சு. தர் சிஸ்டர் லூசியா வாஸ் சஃபரிங் ஃப்ரம் டியூபர்குலோசிஸ். சிஸ்டர் லூசியாவுக்கு வந்து டியூபர்குலோசிஸ் இருக்கு. தே டிட் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் அண்ட் ஏர்ன் மணி ஃபார் ஹர் ட்ரீட்மெண்ட். அவரோட ட்ரீட்மெண்ட்டுக்காக எல்லா விதமான வேலையும் பார்க்குறாங்க. த நரேட்டர் வாஸ் அ கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல் பர்சன். ஸோ நரேட்டர் கைண்டும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதுனால he helped them buy fruits and drop there in their village. பை ஃப்ரூட்ஸை வாங்கிட்டு அவங்களோட டிராப் பண்றாங்க. பட் த பாய்ஸ் டிட் நாட் வாண்ட் எனிபடி சிம்பத்தீஸ் அண்ட் சேரிட்டி. ஸோ பாய்ஸுக்கு யாரோட சிம்பத்தியும் சேரிட்டியும் வேணாம். தே ப்ரூவ்ட் தர் லவ், டிவோஷன் அண்ட் சின்சியாரிட்டி. தே ப்ரூவ்ட் தர் லவ், டிவோஷன் அண்ட் சின்சியாரிட்டி. ஸோ அவங்களோட டிவோஷன், பக்தி, அதாவது அவங்க யார்கிட்டே எதுவும் வாங்கக்கூடாதுன்னு அவங்க சொல்லி வளர்த்துருக்கிறது லவ், அன்பு, அந்த சிஸ்டர் மேல இருக்க அன்பு, சின்சியாரிட்டி, தேவையில்லாம அவரை எந்த தொந்தரவும் பண்ணாத ஒரு சின்சியாரிட்டி. இதெல்லாம் தான் வந்து 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா the castle, actually the pronunciation is the castle. The narrator was a soldier who lodged in a castle. They had plenty of arms and food there. So narrator வந்து என்ன பண்ணாங்க, சோல்ஜர். அந்த போயத்தோட narrator வந்து soldier who lodged in a castle. They had plenty of arms and food there. The castle's gate and wall were very strong. Castleோட கேட்டும் வாலும் very strong. Their captain was brave and the soldiers were loyal. So captain வந்து பிரேவா இருக்காங்க, சோல்ஜர்ஸ்லாம் ரொம்ப லாயல்னா என்னது, ரொம்ப ஒரு விசுவாசமா இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ த சோல்ஜர்ஸ் ஆர் ரிலாக்ஸ்ட். அப்ப எதுவுமே பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதுனால ரிலாக்ஸா இருக்காங்க. பட் தேர் வாஸ் அ டிஸ்லாயல் வார்டன் ஹூ கார்டட் த விக்கெட் கேட். வார்டன் என்ன பண்றாங்க, ஹூ கார்டட் த விக்கெட் கேட் அப்படின்னு சொல்றாங்க. விக்கெட்னா எனக்கு தந்திரமான அந்த கேட்டை யார் வந்து கார்ட் பண்றா அப்படின்னா ஒரு டிஸ்லாயல் வார்டன், அவருக்கு விசுவாசம் இல்லை. He led the enemies inside the citadel for gold. கோல்டுக்காக எனிமீஸை உள்ள விட்டுறாங்க. Thus the castle was captured. So castle என்ன பண்ணிடுறாங்க, conquer, capture பண்ணிடுறாங்க. The narrator decided not to disclose the
சேம்ஃபுல் ஸ்டோரி டு எனிஒன். இதை என்ன நரேட்டர் என்ன செய்யறாரு, இதை யார்கிட்டயுமே நம்ம டிஸ்கஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கேஸ்டில்ல வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். எல்லாமே கரெக்டா இருக்கு நம்பிட்டு இருக்கும்போது அடுத்த ஒரு ப்ராப்ளம் வர்றது. ஸோ a nice cup of tea, ஒரு கப் ஆஃப் டீ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது செகண்ட் ப்ரோஸோட பேராகிராஃப். ஜார்ஜ் ஆர்வெல் suggested 11 golden points, 11 golden points to prepare a nice cup of tea. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும், இந்தியன் செலோனிஸ் டீ, அதாவது சிலோனிஸ் டீ யூஸ் பண்ணணும். செகண்ட்லி டீ ஷுட் பி மேட் இன் ஸ்மால் குவான்டிட்டிஸ் இன் அ டீ பாட். சின்ன ரொம்ப பேருக்கு டீ ஒரே மணி நேரம் போடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் போடணும். thirdly the pot should be warmed beforehand, குடுக்கும் போது அதை என்ன பண்ணிருக்கணும், சூடா குடுக்கணும் அப்படிங்கிறாங்க. fourthly tea should be ஸ்ட்ராங்கா இருக்கணும். fifthly the tea powder should be put straight into the tea pot, tea powder என்ன பண்ணும், ஸ்ட்ரைட்டா டீ பாட் குள்ள போடணும். sixthly one should have water with tea powder while it boils in the kettle. so என்ன பண்ணும், வாட்டர் வித் டீ பவுடர், நல்ல வாட்டரோட அந்த டீ பவுடரை போடணும்னு சொல்லியிருக்காங்க. so seventhly after making the tea one should stir it அப்படின்னா கலக்கணும். eighthly one should use a good breakfast comes weeks holds more tree. so good breakfast வந்து அது hold more tree அப்படின்னு சொல்றாங்க. ninthly one should pour, one second, one should pour so for the cream of the milk before using it for tea. so cream of the milk னா மேல இருக்கிற அந்த ஆடையை நம்ம என்ன பண்ணிக்கணும், எடுத்துணும். ரொம்ப திக்கா இருக்கும், இல்லாம ரொம்ப திக்கான பாலை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. tenthly one should pour first tea into the cup and then milk. first tea boil பண்ண அந்த வாட்டரை டீ டிகாஷன் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து ஃபர்ஸ்ட் ஊத்தணும். அதுக்கப்புறம் தான் மில்க் அதுக்கு தகுந்த மாதிரி ஊத்தணும். லாஸ்ட்லி tea be drunk without சுகர் சேர்க்காம குடிக்கிறது தான் டீ அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது நைஸ் கப் ஆஃப் டீயோட 11 கோல்டன் பாயிண்ட்ஸ் சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கேஷரனா ட்ரீ, செகண்ட் போயம் செகண்ட் ப்ரோஸ். the cashew tree is tall and strong, a creeper it round like a python. so tall strong என்றது தெரியும், a creeper it around like a python. the tree stands like a giant with the colorful scarf of flowers. so tree எப்படி நிக்குது, ஒரு giant, ஒரு பூத மாதிரி கலர்ஃபுல் ஸ்கார்ஃப் கழுத்துல கட்டி இருக்கு. அது எதுன்னா ஃப்ளவர்ஸ் ஆல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. birds fill the garden with the sweet song, அந்த garden full என்ன நிரம்பி இருக்கு, birds ஓட sweet song நிரம்பி இருக்கு. the poet watches a grey monkey sitting on the top of the tree. grey baboon சொல்லுவாங்க. so ஒரு baboon ஒரு monkey மாதிரி உட்கார்ந்து இருக்கிறது snow அப்படின்னு சொல்றாங்க. she watches the cows are grazing and water lilies and springsing. he loves the tree companions and happy childhood. so அவரோட childhoodல cows போறது, water lilies பார்க்கிறது, spring season ட்ரீயை வந்து ஒரு கம்பேனியனா பார்த்திருக்காங்க. the poet believes that the tree lament over her absence. so poet என்னது leaves என்ன சொல்றாரு, tree அந்த poet வந்து அந்த leaves கீழே விழுகிறத லே ஆகிறத லேமெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. லேமெண்ட்னா புலம்புறது. she immortalized the tree through her poem. போயம் மூலமா அவர் என்ன சொல்றாரு, இம்மோர்டலைஸ், ட்ரீக்கு இறப்பு கிடையாது அப்படின்னு இம்மோர்டலைஸ் பண்றாரு. she expresses her wish with that the tree should be remembered out of love. அவரோட அன்புனால இந்த ட்ரீயோட நினைப்பு, அதாவது ட்ரீ வந்து எப்பவுமே அழியாம இருக்கும் அப்படின்ற ஆசைய, அழியாம இருக்கணும் அப்படின்ற ஆசையை அவர் வந்து என்ன பண்றாரு, வெளிப்படுத்துறாரு. சோ அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா கேஷரனா ட்ரீ. ஸோ இதுல வந்து ரொம்ப சைல்ட்ஹுட் டேஸ், அவரோட சைல்ட்ஹுட் டேஸை வந்து மெமரைஸ் பண்ணி இருக்கிறது. ஸோ நீங்க எல்லாருமே ஒரு ஆத்தங்கரைக்கு போயிருப்பீங்க, குளத்தங்கரையில இருந்திருப்பீங்க. அந்த மெமரிஸை வந்து எப்படி ஒரு போயமா கொடுத்தா எப்படி இருக்குமோ, அந்த சைல்ட்ஹுட் டேஸ்ல அவரோட சிப்லிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவரோட அண்ணன் தம்பி வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இறந்து போயிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து யூஸ் ஆகுற மாதிரி தான் இந்த அவரை மெமரைஸ் பண்ற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தோம்னா லைஃப் ஆஃப் பை. இது வந்து பை அண்ட் இந்தியன் பாய் வாஸ் இன் அ லைஃப் போட் ஆஃப்டர் அ ஷிப் ரெக். அதாவது ஒரு கப்பல் உடைஞ்சதுக்கு அப்புறமா பை அப்படிங்கிற ஒரு புலி டைகரும் இந்தியன் பாயும் இருக்காங்க. the web and adult bengal tiger namely ரிச்சர்ட். டைகர் இப்போ பேர் வந்து என்னது, ரிச்சர்ட். பை அப்படிங்கிறவர் ஒரு இந்தியன் பாய். ஹைனா வித் ஹிம்.
So he suffered a lot from this thirst, hunger and sleeplessness. He was nearly dead. அந்த ஹைனாவும் அந்த டைகரும் பக்கத்துல இருக்கிறதுனால நிறைய சஃபரிங்க மீட் பண்றாரு. That wrote that there must be some water supplies in life boat for several. So நிறைய தடவை என்னது வாட்டர் சப்ளைக்காக ரொம்ப சிரமப்படுறாரு. He did not mind that two animals and he was in search of animals. search of water. வாட்டரை தேடும் போது நிறைய இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் மறந்துடுறாரு. He found water cans there. அந்த அனிமல்ஸ்க்கு கீழே இருக்கிறத வாட்டர் கேன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தோம்னா he found water can and drank 4 water. He had water for 124 days. ஸோ 124 டேஸ்க்கு இருந்திருக்கு. The tiger helped Pi and to survive. டைகரை பார்த்து பயந்தவரே 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு முயற்சி பண்றாங்க. At last Parker in an island and he was reunited with his family. After 124 days வந்து பார்க்கர் வந்து அவங்களோட ஃபேமிலியோட யூனிட் ஆகுறாங்க. ஸோ இதுல என்ன அப்படின்னா 3 யூனிட்ல 5 பேராகிராஃப்ஸும் நான் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலா 6 பேராகிராஃப்ஸ் வந்திருக்கணும். ஸோ 5 பேராகிராஃப் கொடுத்துருக்கோம். அடுத்த யூனிட்ல அடுத்தடுத்த வீடியோல கண்டினியூஸா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்தது வரும். இதோட சஜஷன் மோஸ்ட் வெல்கம் ஃப்ரம் த டீச்சர்ஸ் அண்ட் த ஸ்டூடெண்ட்ஸ். இஃப் யூ ஆர் லைக் திஸ் வீடியோ, லைக் இட், ஷேர் இட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.